2021 1417 கோடி ப்ராஃபிட்ல இருந்த கம்பெனி 13,171 கோடி 2025 இவங்களுடைய ப்ராஃபிட். பிஎஸ்சி ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்சியா இருக்கட்டும், என்எஸ்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், எல்லாமே எந்த காலத்திலையும் யதார்த் ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான க்ரோவிங் ஹாஸ்பிட்டலா இருக்கு. 2028ல 3000 பெட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிட்டிஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரெண்ட் கம்பெனி வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்க ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இதில் ஆட் ஆகுது. அதனால தான் இந்த கம்பெனி இந்த டைம் வந்து நமக்கு நல்ல கம்பெனிஸை, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955118814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பக்கம் பயங்கரமாக கரெக்ட் ஆகிட்டு இருக்கு, திருப்பி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் நல்லா ஏறி இருக்கு. அதுவும் வந்து ஒரு 5% வரைக்கும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த போர் எப்போ முடியும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இப்போ வச்சுக்கலாமா, வாங்கிக்கலாமா, விற்கலாமா, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குல்ல. இந்த குழப்பங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு 5 ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ண போகிற இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ மார்ச் மாதம் 9ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியுடைய ஓப்பனிங் வந்து 23,738 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரெக்கவர் ஆகி இப்போ ஒரு டீசெண்டா இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதி 24,226 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா பொதுவா மார்க்கெட் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கு, டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஃபர்தரா இறங்கும், 23,300 அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது 22,200 300 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் 21,000 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பதட்டம் வர்றது நியாயம்தான். நியாயமா இந்த மாதிரி பதட்டம் வரும். அப்படி பதட்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் வந்து இவ்வளவு நாள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயமா இருக்கு. நிறைய கிரைசிஸ் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். ஸோ அந்த டைம்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அது எப்படி ரெக்கவர் ஆகி 26,000 வரைக்கும் போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடுங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து நமக்கு நல்ல கம்பெனிஸை, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா நிறைய இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட் வரும்போது அதில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்கலாம். ஸோ இப்போ 2030 அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு சில வேல்யூ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், டாடா குரூப்ல இருக்க ஒரு கம்பெனி, ஜுடியோ மாதிரியான பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ வெஸ்ட்சைட், ஸ்டுடியோ இது எல்லாமே இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஷோரூம் தான். இவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அதாவது இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சும்மா நீங்கள் எப்படி ஒரு ஸ்டுடியோ ஸ்டோருக்கோ இல்லை வெப்சைட்டுக்கோ உள்ளே போனீங்கன்னாலே அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து முக்கியமான விஷயம் ஒரு இந்த மாதிரியான பிஸ்னஸில். இப்போ இந்த கம்பெனி பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2022 சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி. 2022 350 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போ 2025 நிதியாண்டில் வந்து 15,340 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் க்ரோத்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யங் ஜெனரேஷனுடைய பாப்புலேஷன், அவங்களுக்கான ட்ரெண்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரெண்ட் கம்பெனி வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறது, அவங்க ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இதில் ஆட் ஆகுது. அதனால தான் இந்த கம்பெனி ஃபியூச்சர்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பிஎஸ்சி ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிஎஸ்சியா இருக்கட்டும், என்எஸ்சியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், எல்லாமே எந்த காலத்திலையும் பிசினஸ்ல இருந்து வெளில போறதுக்கோ இல்ல இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால பிஎஸ்சி எப்பயுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனியா தான் பார்க்குறோம். ஸோ 2030 அப்படின்னு வரும்போது ஒரு
பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பிஎஸ்சி கம்பெனியுடைய 5 இயர் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட 2021ல 1417 கோடி ப்ராஃபிட்ல இருந்த கம்பெனி 13,171 கோடி 2025ல இவங்களுடைய ப்ராஃபிட். அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 41%, 22ல இருந்து 41% இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால பிஎஸ்சி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியும் நம்ம வந்து இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம். அடுத்தது ஆனந்த்ராஜ் லிமிடெட். ஆனந்த்ராஜ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல வருடங்களா, ஒரு 50-60 வருடங்களா இந்தியா முழுக்க பல இடங்கள்ல மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஆனந்த்ராஜ்ங்கிறது. இந்த கம்பெனி பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ரியல் எஸ்டேட்டுக்கு இந்தியாவில் எப்பவுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் எக்கானமி. டெவலப்பிங் எக்கானமில இன்னும் நிறைய பில்டிங் கட்ட வேண்டி இருக்கு, பல ரோடுகள் போட வேண்டி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான டெவலப்பிங் நேஷன்ஸ்ல வந்து நல்ல growth phase இருக்கும். இப்போ நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கு நம்மளுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதாவது ஈஸியா ஹவுசிங் லோன் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து சப்போர்ட் சிஸ்டமா ஒர்க் பண்ணுது. அதனால ஆனந்த்ராஜ் கம்பெனி வந்து இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2021ல 90 crore இருந்தது, இப்போ வந்து 4260 கோடியா டர்ன் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் மார்ஜினும் 3.6ல இருந்து 20.7 அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட்டை ரீச் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா இன்னும் மேல போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க கம்பெனி வந்து ஒலக்ட்ரா கிரீன் டெக். ஒலக்ட்ரா கிரீன் டெக் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பெரிய பெரிய எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுக்குற கம்பெனி. நிறைய கவர்மெண்ட் கூட வந்து MOU சைன் பண்ணி, நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் கூட MOU சைன் பண்ணி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2021ல 80 crore இருந்தது, இப்போ 2025ல 1392 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் மார்ஜினும் 2.8ல இருந்து 7.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது யதார்த் ஹாஸ்பிட்டல். யதார்த் ஹாஸ்பிட்டலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய செயின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான க்ரோவிங் ஹாஸ்பிட்டலா இருக்கு. 2028ல 3000 பெட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சிட்டிஸ்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி, ஃபரிதாபாத் மாதிரியான NCR ரீஜியன்ஸ்ல இருக்கு. கூடிய சீக்கிரமே மற்ற நகரங்களுக்கும் அதிகமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 2021ல 195 கோடி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 25ல பாத்தீங்கன்னா லாஸ்டா 1305 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜினும் 8.6ல இருந்து 14.8 க்ரோ ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 1,31,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 79, அதிகமாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 26. பட் ஷேர் பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து கரெக்ஷன் இருக்கு. ஓகேவா, 52 வார லோவஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஏன்னா 52 வாரத்துல ஹையஸ்ட் பிரைஸ் 6,261, லோவஸ்ட் பிரைஸ் 3,580. இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 3,697 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 30க்கு மேல இருக்கு, ROE 30க்கு மேல இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மி தான், 0.38 இருக்கு. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ கம்மியாக இருந்து ROE ROC ரெண்டுமே பெட்டராக இருக்குன்னா அது வந்து நல்ல விஷயம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய டெட் வந்து 2,349 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 799 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் வந்து 6,066 கோடியா இருக்கு. ஸோ வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் PE வந்து ஹையா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இதுல நம்ம வந்து கவலை அளிக்கிற விஷயமே தவிர மற்றபடி ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா PE ரேஷியோ இந்த அளவுக்கு அதிகமா இருந்தா கூட இப்போ 52 வார லோவஸ்ட் பிரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 37க்கு மேல இருக்கு, FIS 15க்கு மேல வச்சிருக்காங்க, DS 21க்கு மேல வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 25க்கு மேல இருக்கு. நெக்ஸ்ட் ஆனந்த்ராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 17,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. பி ரேஷியோ 32க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 26 ரேஞ்சில் தான் இருக்கு. 52 வாரம் ஹையஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 744, லோவஸ்ட் பிரைஸ் 366, கரண்ட் பிரைஸ் 478 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROCE 11க்கு மேல இருக்கு, ROE 10க்கு மேல இருக்கு. ரெண்டுமே ஆவரேஜா தான் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.13 இருக்கு. டெட் வந்து 563 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 19 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 4,331 கோடி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 57க்கு மேல இருக்கு, FIS 11க்கு மேல வச்சிருக்காங்க, DS 5க்கு மேல வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 26க்கு மேல இருக்கு. அடுத்து ஒலக்ட்ரா கிரீன் டெக். ஒலக்ட்ரா கிரீன் டெக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,400 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 51க்கு மேல இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 29 இருக்கு. இந்த கம்பெனியுடைய ROCE 20க்கு மேல இருக்கு, ROE 14க்கு மேல இருக்கு. ரெண்டுமே டீசெண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.33 இருக்கு. 366 கோடி கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 36 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 1089 கோடி வச்சிருக்காங்க. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,714 அண்ட் லோவஸ்ட் பிரைஸ் வந்து 874. கரண்ட் பிரைஸ் 904 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 50% மேல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு, 6% மேல FIS ஹோல்டிங்கும், DS ஹோல்டிங் 0.82 இருக்கு அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங்
42க்கு மேல இருக்கு. அடுத்து பிஎஸ்சி கம்பெனி பாத்தீங்கன்னா 1,16,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கு. பி ரேஷியோ 53க்கு மேல இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 51 இருக்கு. அண்ட் ROCE 46க்கு மேல இருக்கு. ROE 36க்கு மேல இருக்கு. ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0, ஏன்னா டெட் கிடையாது, கடன் இல்லாத கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 262 கோடி இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 5,129 கோடி வச்சிருக்காங்க. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,227, லோவஸ்ட் பிரைஸ் 1,227, கரண்ட் பிரைஸ் 2,860க்கு மேல இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பண்ண பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனிங்கிறதுனால FIS 17க்கு மேல வச்சிருக்காங்க, DS 23க்கு மேல வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஹோல்டிங் 0.09% இருக்கு. அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 58% மேல இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனில இருக்காது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறது யதார்த்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ட்ராமா கேர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,500 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. 39க்கு மேலே ஸ்டாக்குடைய பி ரேஷியோ இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 43க்கு மேலே இருக்கு. ROCE 14க்கு மேலே இருக்கு. ROE 10க்கு மேலே இருக்கு. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.02 இருக்கு. 26 கோடி கடன் வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ -161 கோடி நெகட்டிவ்ல தான் இருக்கு. அடுத்தது ரிசர்வ்ஸ் வந்து 1,592 கோடியா இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் வந்து 844, லோவஸ்ட் பிரைஸ் 360, கரண்ட் பிரைஸ் 680 அந்த ரெகுலேட்டட் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு 55% மேல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கு. அண்ட் FIS 6க்கு மேல வச்சிருக்காங்க. DAS 11க்கு மேல வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 27க்கு மேல இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ்ல இந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை பார்க்கறதுக்காக நான் சொல்லியிருக்கிறது. அண்ட் இந்த கம்பெனிஸ் பத்தி நீங்க வந்து நல்லா தீவிரமா ஆராய்ச்சி பண்ணுங்க. டீட்டெயிலா இன்னும் நிறைய விஷயங்களை செக் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுங்க. ஓகேவா? ஏன்னா இவ்வளவு நேரம் நான் ஷேர் பண்றது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காகவும் மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.